எதிர்க்கட்சி தலைவராகிறார் ராகுல் காந்தி. சமீபத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. இதில் என்டிஏ கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றியது. இந்தியா கூட்டணி 232 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்தியா கூட்டணி வெற்றி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவை காங்கிரஸ் குழு தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் என்று செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசியலமைப்பை பாதுகாப்பதை குறிக்கோளாக கொண்டு ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சாரம் அமைந்தது. காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பேட்டியளித்துள்ளார். அதில் மக்களை பிளவுபடுத்துவதை மட்டுமே பாஜக இலக்காக கொண்டுள்ளது. அரசியலமைப்பை பாதுகாப்பதை குறிக்கோளாக கொண்டு ராகுல் காந்தியின் தேர்தல் பிரச்சாரம் அமைந்தது. மக்களவை காங்கிரஸ் குழு தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் என்று செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.